இறை வார்த்தை. நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது. ஏற்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர். சீராக் அதிகாரம் 2 வசனம் 5. ஏழை எளியோரை அடிமைப்படுத்தியவர்களை எதிர்த்து போராடியவர் அநியாய தீர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். சமூக நீதிக்காக போராடி மக்கள் குறை நீக்க வந்தவர் குற்றவாளியாக நிறுத்தப்படுகிறார். இவ்வுலக செயல்களுக்கு தீர்ப்பு எழுத வந்தவருக்கு இந்த உலகமே தீர்ப்பு வழங்குகிறது. நீதி நிலைநாட்ட வந்த உத்தமர் இயேசுவுக்கு தண்டனை தீர்ப்பு. நன்மை செய்வது ஒன்றே வாழ்வு என வாழ்ந்தவருக்கு நாம் அளித்த பரிசு மரண தீர்ப்பு. சிந்தனை. மனிதா, இன்றைய சமுதாயத்தில் எத்தனை அநியாய தீர்ப்புகள்! பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பு, படித்தவனுக்கு ஒரு தீர்ப்பு, பாமரனுக்கு ஒரு தீர்ப்பு. உன்னுடைய தீர்ப்பால் எத்தனை மனிதர்களை நடைபிணமாக்கி இருக்கின்றாய்! எத்தனை குடும்பங்களை தெருவுக்கு கொண்டு வந்துள்ளாய்! ஆம் அன்பர்களே, இன்று நாமும் நீதியை கொல்லும் பிலாத்துவாகத்தான் இருக்கின்றோம். ஏனெனில் ஏழை எளியவர்களுக்கு நீதி பல இடங்களில் மறுக்கப்படுகிறது. நீதி நேர்மையை நிலைநாட்ட போராடுபவர்களுக்கு தீவிரவாதி என்ற பட்டம்தான் சூட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட அநியாய தீர்ப்புகள் மாற்றப்பட வேண்டும் அல்லது மாற வேண்டும் என்று நாம் நினைத்ததுண்டா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, ஏழை எளிய மக்களுக்கு எதிராக அநீதி தீர்ப்புகள் அன்றாடம் அரங்கேறிக் கொண்டிருக்கும் இவ்வுலகில் அநீதியை கண்டு ஒதுங்காமல் எதிர்த்து நின்று நீதியை நிலைநாட்டும் நல்மனதை தாரும். ஆமேன்.